கல்லீரல் சிரோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோயால தான் நடிகர் அபிநய் இப்போ இறந்து போயிருக்கிறாரு. இதற்கான அறிகுறிகள் என்ன? இதன் வந்தால் முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியுமா? இதை எப்படி தடுக்கிறது வராம அப்படிங்கிற விஷயங்கள் குறித்து தொடர்ந்து இப்போ மருத்துவர்கள் விளக்கம் கொடுத்து வராங்க. இந்த கல்லீரல் சிரோசிஸ் அப்படிங்கிற நோய் வர்றதுக்கு முக்கியமான காரணிகளாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உடம்புல அதிகமாக இரும்பு சத்து இருக்கிறது, அல்லது அதிகமாக மது அருந்துறது, ஆட்டோ இம்யூன் அப்படின்னு சொல்லப்படுற கல்லீரல் நோய் இருக்கிறது, அல்லது கல்லீரல் பாதிப்பு இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த கல்லீரல் சிரோசிஸ் வரைக்கு முக்கியமான காரணிகளாக இருக்கு அப்படின்னு டாக்டர்கள் சொல்றாங்க. இந்த நோய் வந்ததுன்னா அறிகுறிகளா என்ன தென்படும் அப்படின்னு பார்த்தோன்னா, பசி இல்லாம இருக்கிறது, அப்புறம் நினைவுகள் மறந்து போகிறது, இதே போல கால்கள் கணுக்கால்களில் வீக்கம் இருக்கிறது, அதிகப்படியான சோர்வு இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் மஞ்சள் காமாலை உள்ளிட்ட விஷயங்களும் கூட அறிகுறிகளாக குறிப்பிடப்படுது. இந்த நோய் கல்லீரல் சிரோசிஸ் அப்படிங்கிறதே ஒரு வளர்ந்து கடைசியாக தெரிய வர ஒரு நோய் தான் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதனால் இந்த கல்லீரல் சிரோசிஸ் வந்துச்சு அப்படின்னா அது ஆரம்பத்தில் நம்ம முழுமையாக குணப்படுத்த முடியாது அப்படின்னாலுமே கூட ஒரு சின்ன சின்ன சிகிச்சைகள் தொடர்ந்து நம்ம எடுக்கிறது மூலமாக நோயினுடைய பாதிப்பு அதிகமாகாமல் தடுக்க முடியும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதனால் இந்த விஷயங்கள், இந்த அறிகுறிகள் கல்லீரல் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை பார்க்குறது ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது. இந்த நேரத்தில் என்ன பண்ணால் இந்த பாதிப்புகளை குறைக்கலாம், நோய் அதிகமாகாமல் தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் மருத்துவர்கள் சொல்கிறாங்க. சரியான டயட் இருக்கிறது, மருந்துகளை தவறாமல் எடுத்துக்கிறது, மது பழக்கங்களை கைவிடுறது, இது போக தேவையான அளவு உடற்பயிற்சி செய்கிறது, இந்த விஷயங்கள்லாம் இந்த நோய் பாதிப்பு அதிகமாகாமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி நோயினுடைய தீவிரம் அதிகமாயிட்டா கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணும். அப்படி கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணினா அதற்கு பிறகு இந்த பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அப்படி கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்காக நடிகர் அபிநய் காத்திருந்த வேலையில தான் இந்த உயிரிழப்பு சம்பவமே ஏற்பட்டிருக்கு. இது சினிமா உலகத்துல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் பெரும்பாலானவங்கள்ட்ட இது ஒரு அதிர்ச்சியவே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.